ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 12 அக்டோபர் 2025. பாபா என்ன சொல்றாருன்னா, समय प्रमाण अब मनसा और वाचा की इकट्ठी सेवा करो. நேரத்திற்கு தகுந்தாற்போல் இப்பொழுது மனம் மற்றும் வார்த்தைகள் மூலமான சேவையை இணைந்து செய்யுங்கள். பேசும்பொழுதே மனசா சேவா செய்யணும், சக்திசாலியான வைப்ரேஷன் கொடுக்கணும். लेकिन वाचा सेवा सहज है, मनसा में अटेंशन देने की बात है. வார்த்தையின் மூலமா சேவை செய்யறது ஈஸி இல்லை. நம்ம ஞானம் கொடுக்குறோன்னா அப்படியே ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு முரளி படிக்கிறோன்னா பாபா என்ன சொன்னார் அதை பார்த்து படிச்சிடலாம். அதுக்கு சோர்ஸ் வேறு இருக்குது. ஆனால் மனசா சேவைக்கு சோர்ஸே என்னவா? நம்முடைய மனம், என்னுடைய ஓன், என்னுடைய சுய மனம். அப்போ அதை நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் தான் அதன் மீது கவனம் கொடுக்கணும். इसलिए सर्व आत्माओं के प्रति मनसा में शुभ भावना शुभ कामना के संकल्प हो. எனவே இதை மீண்டும் மீண்டும் பாபா புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மனதில் சுப எண்ணங்களை சுப விருப்பங்களை வையுங்கள். நல்லதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. भोल में मधुरता संतुष्टता सरलता की नवीनता हो. அப்போ அந்த மனம் நல்லா இருக்குன்னா பேச்சு ஸ்வீட்டாக இருக்குது, இனிமையாக இருக்குது. அதில் ஒரு சரளத்தன்மை, ஒரு ஈஸி நேச்சர் இருக்குது. திருப்தியினுடைய வார்த்தைகள், திருப்தியாக இருக்கும்போது வார்த்தைகள் எப்படி வருது? ஒரு ஹல்ச்சல், ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வார்த்தைகள் எப்படி வருது? எனவே மனதை நன்றாக வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய பேச்சு அதில் ஒரு இனிமைத்தன்மை, அதில் ஒரு சரளத்தன்மை, திருப்தி நிறைந்ததாக இருக்கும். அந்த ஒரு புதுமைத்தன்மை இப்போ நீங்கள் கொண்டு வாங்க. तो सेवा में सहज सफलता मिलती रहेगी. அப்போ பாபா சொல்ற சேவையில் வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இல்லை, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். வெற்றி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு நம்ம தான் நம்ம மனசை என்ன பண்ணணும், செட் பண்ணிக்கணும். இப்போ பேச்சு நல்லா இருக்கா, அதில் ஒரு ஈஸி நேச்சர் இருக்குது. நம்ம எல்லாரோடவும் நல்ல ஒரு சம்பந்தம் தொடர்பில் வருவோம். ஆக உங்களுக்கு சேவையில் நல்ல வெற்றி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.